Hello coders, this is Vignesh. This video I am going to be try to you teach Python. First of all, Python, what is the Python? This Python is a programming language that is used to build software and website and analyzing data. It's a general purpose language that is easy to learn, can run on many different platforms. This is a Python is a interpreted language. வாட் இஸ் அ இன்டர்பிரட்டர் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னாக்கா ஒரு கோட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைன் பை லைனாக ஒரு ஃபஸ்ட் லைன் டிகோட் பண்ணும், இந்த செகண்ட் லைன் டிகோட் பண்ணும், தேர்ட் லைன் டிகோட் பண்ணும். தேர்ட் லைன் டிகோட் ஆகலை அப்படின்னாக்கா ஃபுல்லாகவே கிராஷ் ஆகிடும். அப்படி ஃபஸ்ட்டு லைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கோட் எழுதுகிறோம் இல்லையா, கோட் எழுதும் போது ஃபஸ்ட்டு லைன் வந்து டீகோட் பண்ணும். அது ஓகே ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் லைன் போகும். சப்போஸ் செகண்ட் லைன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதோடவே அந்த கோடு வந்து ஸ்டாப் ஆகிடும். இதனால தான் வந்து பைத்தானை வந்து இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேரியபிள்ஸ்னால் என்ன. நம்ம பைத்தான் வந்து கோடு அடிக்கிறதுக்கு நிறையா வந்து ஒரு டேட்டாவாக யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு டைமும் நம்ம நிறைய டேட்டா, ஒரு பேராவாக இருக்கலாம், ஒரு ஸ்டான்ஸாக எப்படி வேணா இருக்கலாம். ஒரு பெரிய லைன் எடுக்கும் போது அது வந்து கோடோட ஸ்பேஸ் வந்து அதிகமாகிட்டு போகும் இல்லையா. அதனால் அந்த கோட் ஸ்பேஸ் அதிகமாகக்கூடாது அப்படின்றதுனால வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு வந்து ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம். அது வந்து கேப்சலாக இருக்கலாம், ஸ்மாலாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகேங்களா. ஆனால் ஃபஸ்ட் நம்பர் வந்து நம்பரில் மட்டும் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா. ஓகே, இப்போ ஏன்னு வந்து ஒரு ஈக்குவல் டு 10 இந்த ஈக்குவல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னாக்கா இது வந்து ஏ வந்து 10 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். அதனால் வந்து ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டுறோம். இப்போ பாருங்கள், ப்ரோக்ராமிங் இப்போ வந்து செகண்ட் வேரியபிள் வந்து எப்படின்னா ஒரு வேர்டாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், வேர்டாகவும் நம்ம ஒரு வேரியபிளை அசியூம் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஈக்குவல் டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ வந்து எப்படின்னாக்கா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லிட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிட்டோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் வந்து நம்ம வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டேட்டாவை அசியூம் பண்ணுறோம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம தனி ஒரு வீடியோ போடலாம். பட் இப்போதைக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஓகே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பேராந்தசிஸ், இந்த ப்ராக்கெட் வந்து பேராந்தசிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம கோடில். அது பிரிண்ட் பேராந்தசிஸ்க்குள்ளே எந்த வேரியபிள் பிரிண்ட் ஆகணும். இப்போ சப்போஸ் நமக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த வேரியபிள் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வேரியபிளை உள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவுட்புட் என்னவா இருக்கும். நம்ம இந்த வேரியபிளில் வந்து ஒரு இந்த நேமை கால் பண்ணால் இதுதான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேரியபிள் கால் பண்ணதுனால இங்கே வந்து நாக்கா பைத்தான். ஓகேங்களா. பைத்தான்றது நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் பாருங்க, இப்போ சப்போஸ் இந்த இடத்துல இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நம்ம வந்து பிரிண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட்டில் இந்த இடத்துல வந்து ஏன் வேரியபிளை பாஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அவுட்புட் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. அவுட்புட் வந்து இப்போ 10 அப்படி தான் வரும். ஏன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்ற வேரியபிளில் பைத்தான் என்ற ஒரு டேட்டாவை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஏன்ற வேரியபிள் என்னவா ஸ்டோர் பண்ணியிருக்கோம் 10. ஸோ அப்போ இங்கே 10 தான் வரும். தட் இஸ் த ஆன்சர். இதுதான் வந்து வேரியபிளை நம்ம வந்து அசியூம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது பைத்தானோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பைனரி ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம், ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லலாம், ஈஸி டு லேர்ன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பைனரின்றது நாங்கள் போக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை வந்து இப்போது இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னாக்கா பைத்தான்றது டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். கரெக்டாக இப்போ
டென்னுன்ற நம்பரை நம்ம நார்மலாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இப்போ பைத்தான்ன்ற ஒரு பைத்தான் டேட்டா மட்டும் நான் ஏன் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்குது ஓகேங்களா. ஏன்னா அது வந்து ஒரு வேர்ட்ஸில் இருக்குது. அந்த ஏன் நான் டபுள் கோட்ஸில் கொடுக்குறேன், ஏன் நான் நம்பர் மட்டும் டபுள் கோட்ஸில் கொடுக்கல அப்படின்றத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்டா டைப்ன்ற மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டேட்டா டைப் வந்து நான் 2-3 மெத்தட் நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த டேட்டா டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் உனக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு விளக்குறேன். ஏன் பைத்தான் மட்டும் டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன், ஏன் 10 அந்த நம்பர்ஸில் வரதில் மட்டும் எதுவுமே கொடுக்காம நம்பர்ஸ் மட்டும் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்றதை வந்து நான் நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்ன்ற ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக அந்த விஷயத்த சொல்கிறேன். டேட்டா டைப்ன்றதை நான் ஓகே. இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. டாடா, பாய் பாய்.